ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா பிசாசனுடைய தந்திரங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்துவதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 16வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி அவருடைய வாக்குத்தத்தக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, அவர் ஜெயித்தார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், அல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகள் நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் தோல்வி இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியல, என்னால் முன்னேற முடியல, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஒரு காரியத்தை நல்லது செய்யலாம்னு நினச்சா அது 2 காரியம் எனக்கு தீமையாய் வருகிறது. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நான் முயற்சி பண்ணால் 4 ஸ்டெப்பு கீழே இறங்கி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என் வாழ்க்கையில் ஜெயம் என்பதே எனக்கு கிடைக்காது, தோல்விதான் எனக்கு கிடைக்கும். அதனால் அநேகருடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் இல்லாமல் போகிறது. என்ன இல்லாமல் போகுது அப்படின்னா, முதலாவது, எனக்கு நன்மையானதை, எனக்கு ஜெயமானதை கர்த்தர் தருவார் என்ற நம்பிக்கை அவர்களை விட்டு மாறி போகிறது. 2வது, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, பயம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே, ஏதாகுமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக இருந்து அவங்களுக்கு இருக்கிற சமாதானம், அவங்களுக்குள்ளாக இருக்கிற நிம்மதி அவர்களை விட்டு போய்விட்டு சாதாரண ஒரு உலக மனிதரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அதை போலவே தேவ பிள்ளைகளும் மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் அப்படி இல்லை என்பதை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட வெளிப்பட விரும்புகிறார். அவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 33வது வசனத்தை முழுசு நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு தம்முடைய பிள்ளைகளுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறார். ஏன் அதை அவர் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை சொல்லிய பின்பு அவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண போகிறார். ஜெபம் பண்ணி முடிந்த பிற்பதாக அவர் கைது செய்யப்பட போகிறார். அவர்கள் அதிகாரிகள், மூப்பர்கள் எல்லாரும் அவரை பிடித்து அவரை சிலுவையிலே அறைய போகிறார்கள். சிலுவையில் அறைந்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ண போகிறார் என்பதை இனி வருகிற நாட்களிலே சீசர்கள் பார்க்க போகிறார்கள். இதுவரைக்கும் தங்களோடு கூட இருந்த இயேசுவை இனி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது என்றதான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அதனால ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தற்காலிக தோல்விகள், எல்லாரும் சொல்லுங்க, என்ன தோல்விகள் அது? தற்காலிக தோல்விகள் நிரந்தரமாய் நமக்கு இருக்கிற ஜெயத்தை தடுக்க முடியாது என்ற சத்தியத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அநேக காரியங்களை அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிக்கிட்டே வருகிற பொழுது கடைசியாக அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும்படியாக இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. எங்க நமக்கு சமாதானம் இருக்கிறது? இன்னைக்கு அநேக ஜனங்கள்
சமாதானத்தை எங்கே தேடுறாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், உலக பிரகாரமாக ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா நமக்கு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் நம்ம எங்கேயாவது போய் ஊரை சுற்றிட்டு வந்தால் சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தனிமையாக ஒரு இடத்துல எங்கேயாவது போய் இருந்தோம்னா நம்ம சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்ம ஆல்கஹாலுக்கு அடிமை ஆயிட்டோம்னா சமாதானமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்படி பல விதமாக சமாதானத்தை தேடி உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யான சமாதானம் என்னிடத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையான சமாதானம் எங்கே கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, நான் எங்கேயும் போக வேண்டியதில்லை. அதை செஞ்சால் சமாதானம் கிடைக்கும், இதை செஞ்சால் சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. தேவனுடைய சமூகத்தில் நித்திய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி. அல்லேலூயா. எங்க உங்களுக்கு சமாதானம் இருக்கும்? என்னிடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும்படி. தாவீதுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிற சூழ்நிலைகள் அதிகமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அவனுக்கு எதிராக சவுல் எழும்பி, அந்த சவுல் எப்படியாகிலும் இந்த தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ராஜா சாதாரண ஒரு குடிமகனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ராஜா தன்னுடைய இராணுவத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தாவீதுக்கு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தன்னுடைய உயிரை எடுப்பதற்காக ஒரு மனுஷன் சுத்திட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு ராஜாவே சுத்திட்டு இருக்கும் பொழுது அவனால் சமாதானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனால் அவன் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு சமாதானம் எங்கே இருக்குதுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அதனால தான் அவன் எப்போ பார்த்தாலும் தேவ சமூகத்தை நாடினான், எப்போ பார்த்தாலும் தேவனோடு கூட இருந்தான், எப்போ பார்த்தாலும் தேவனை துதித்து கொண்டே இருந்தான், எப்போது பார்த்தாலும் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு சீக்ரெட் தெரியும். என்னன்னா, கர்த்தரோடு நாம் இருக்கும் பொழுது நம்ம சமாதானமா இருக்கலாம். எந்த மனிதனும் நமக்கு எதிராக கை போட முடியாது என்பதை தாவீது அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதுபோல மோசே சங்கீதம் 91 சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னதமானவர் மறைவில் அப்படிங்கிறது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதை குறிக்கிறது. அப்படி உன்னதமானுடைய மறைவில் நான் இருக்கிற பொழுது அவர் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் எனக்கு துருகமாக இருக்கிறார், நான் நம்பி இருக்கிறவராக இருக்கிறார். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், அது 1000 பேர் ஆனாலும் பரவாயில்ல, 10,000 பேர் ஆனாலும் பரவாயில்ல, எதுவும் அணுகாதபடிக்கு அவர் எனக்கு சமாதானத்தை தந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சமாதானத்தை தேடி அலைகிற தேவ பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குது. அது என்னன்னா தேவனுடைய சமூகம் மாத்திரமே, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆண்டவர் அவங்களோட கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறாரு. நான் பேசுறது வேற வேலை இல்லாமல் நான் பேசல சீசர்களே. இப்போ நான் பேசுகிறது ஏதோ ஒரு டைம் பாஸ் போகணுங்கிறதுக்காக நான் பேசல. சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிட்டு என்னங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படிம்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாம்பாரா சாப்பாடா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேசுறதுல எதுக்காக பேசுறாங்க? சும்மா பேசுறாங்க.
ஆனால் தேவன் பேசுகிறது சும்மா அல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி, ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் இவங்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வரப்போகிறது, நான் இவங்களோடு கூட இருக்க முடியாது, என்னை பிடித்து கொண்டு போக போகிறாங்க, என்னை அவங்க பயங்கரமாக சித்திரவதை பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. இவங்களுக்கு என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. இவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. இவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அவிசுவாசமும் பயமும் தான் இருக்கும் என்பதை அறிந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, அப்பொழுது என்னுடைய சமாதானம் உங்களிலே வாசமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் சீசர்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து போனார்கள். அதனால் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவரை வந்து கைது பண்ணும்போதே எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. அப்புறம் சீசர்கள் தூரமாக இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி அடக்கம் பண்ண பின்னாடி சீசர்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க? சமாதானமாக இருந்தாங்களா? எல்லாரும் பயந்து ஒரு வீட்டுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே பூட்டிக்கிட்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு உயிர் தெழுந்த பிற்பதாக அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு அல்லேலூயா. ஏன்? சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சாங்க? அவ்வளவுதான், இயேசு போயிட்டாரு, இனிமேல் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்மளை கூப்பிட்டாரு பின்னாடியே வந்தோம், சில அற்புதங்கள் நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, சில அற்புதங்களை செய்தார், சில அதிசயங்களை செய்தார், அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், நமக்கும் ஒரு குறைவும் இல்லை, சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை தலைகீழா மாறி போச்சு. என்னோடு கூட இருந்த இயேசு இன்றைக்கு என்னோடு கூட இல்லை. நான் இப்பொழுது பயந்து கொண்டிருக்கிறேன், என்னை பிடிக்கும்படியாய் ஒரு கூட்டம் இருக்கிறது. நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானா என்று கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. நம்மையும் இயேசுவை போல பிடித்து சித்திரவதை செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று பயந்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை முன்னமே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். சோதரர். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் அப்படின்ன உடனே எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு ஐயோ உபத்திரவமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த உலகத்தில் இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட பேசுகிற பொழுது அவங்களுடைய வாழ்வு ரொம்ப எளிதாக, ரொம்ப சந்தோஷம் உள்ளதாக, ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறதை போல இருக்காது என்று ஆண்டவர் என்ன செய்ய தெளிவாக அவங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து அவருடைய விசுவாச பிள்ளைகளுக்கு, சீசர்களுக்கு அவர்கள் பாடுகளிலும் இருந்து துயரங்களிலிருந்து தப்பித்து கொள்வார்கள் அப்படின்னு ஒரு காலம் என்ன செய்யல சொல்லல. பாடுகள் உண்டு, துயரங்கள் உண்டு. ஆனால் ஸ்தோத்திரம், அவருடைய உண்மையான ஊழியர்கள், அவருடைய உண்மையான தேவ பிள்ளைகள், அவருடைய உண்மையான சீசர்கள் என்ன செய்யணும்னா, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது என்று நினைக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் நம்ம வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று. அல்லேலூயா. உபத்திரம் வருதுன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவரை நல்லா தான் தேடுறேன், நான் ஆண்டவரை நல்லா தான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு, ஏதோ ஒரு போராட்டம் எனக்கு வருது. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களில் இருந்தபோது
உங்களுக்கு முன்னறிவித்தும் அப்படியே வந்து நேரிட்டது என்றும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபத்திரவம் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் அல்ல, பயங்கரமான உபத்திரவம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், பலவிதமான உபத்திரவங்களை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் வந்தது. சீசருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது அது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14:22 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன செய்கிறாங்க, சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கிறது இருக்கு. என்ன பாஸ்டர் 1ஆம் தேதியே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டியதில்லை. வசனம் சொல்லுது நமக்கு உபத்திரவம் உண்டு. சீசர மனதை ஊழியத்தில் போய் அப்போ பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு உபத்திரவம் வருது. இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேயும் உபத்திரவம் வருது. உடனே அவங்க திரும்பி அந்த சபைக்கு வருகிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, என்னங்க உங்கள் மூலமாக அற்புதம் நடக்குது, உங்கள் மூலம் அதிசயம் நடக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு இவ்வளோ அடியும் விழுது, உங்களுக்கு விரோதமாக இப்படி செய்கிறாங்களே, ஆண்டவர் தடுக்கவே இல்லையே, உங்களுக்கு எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை. அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இந்த வழியாக தான் நாம் போக வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த பாடுகளெல்லாம் வரதான் செய்யும். அது தெளிவாக சொல்கிறாரு. அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு நேற்று எங்களுக்கு அந்த உபத்திரவம் வந்துச்சு, நாளைக்கு உங்களுக்கும் வரும். நீங்கள் எதிர்பார்த்து ரெடியாக என்ன செய்யுங்க, இருங்க. ஏன்னா இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. ஆமாம், கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு பஞ்சு மத்தையின் அனுபவம் அல்ல. அது முற்கள் நிறைந்த ஒரு மெத்த மேலே படுக்கிற மாதிரி தான், குத்துறதான் வேதனை உண்டு பண்ணுகிறதா இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் அதை குறித்து கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரம் உண்டுன்னு பார்த்து நீங்க சோர்ந்து போய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க திடன் கொள்ளுங்கள். ஏன் அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அந்த விசுவாசம் அப்படியே இருக்கணும். அதனால சொல்றார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், ஏன் அதை சொல்லுகிறார் அப்படின்னா, அவங்க பயப்படாமல். பிரச்சனை வந்தா யாருக்கு பயம் வராமல் இருக்கும்? அல்லேலூயா. எல்லாமே உட்காந்து யோசிப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சோன்னா அப்படியே உட்காந்துக்குவாங்க, அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம வேலைக்கு போக முடியுமான்னு தெரியலையே, நம்ம ரொம்ப இங்கேயே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு தெரியலையே, நம்ம வீடு மாற்றிட்டா சரியாக இருக்குமா, இல்லை வேறு வாடகை வீடுக்கு போயிடலாமா, இல்லை இந்த ஊரை விட்டு வேலை எங்கேயாவது போயிடலாமா, இப்படியெல்லாம் நமக்கு சிந்தைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படவே கூடாது. உபத்திரம் வரும் பொழுது விசுவாசம் குறையக்கூடாது, நீங்கள் பயப்படவே கூடாது. எப்படி ஆண்டவரே உபத்திரம் வரும் பொழுது நாங்கள் திட மனசாக இருக்க முடியும், எப்படி ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இறுதி வெற்றி தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயமாகவே கொடுக்கிறார். ஆமென். சில சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு போய் பார்க்க சொன்னாருன்னு போய் பார்த்துடாதீங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, ஹீரோ தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் நினச்சிவாங்க, அவ்வளோதான், இனிமேல் இவன் ஜெயிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல சூழ்நிலையில் தோத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த படம் முடிக்கிற பொழுது அவன் ஜெயிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னாக்க பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது, அதனால அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஜெயிக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. அதுபோல் தேவ பிள்ளைகளுக்கு சில உபத்திரமும் வரும், சில தோல்விகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவில்
அந்த தோல்வியோடு நம்ம வாழ்க்கை முடிய போறதில்ல. அந்த தோல்வியை விட பல மடங்கு ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறுதி வெற்றி எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாய் நமக்கு இருக்கிறது. இன்னும் படம் முடிஞ்சிடல நம்ம வாழ்க்கையில. இன்னைக்கு தோல்விதான். எல்லாரும் பார்த்து நம்மளை ஒரு மாதிரி சிரிப்பாங்க. பார்த்தியா, ஆண்டர்கிட்ட போன உன் வாழ்க்கை பாரு எப்படி இருக்கு, உன் வாழ்க்கை பாரு எவ்வளவு மோசமா இருக்கு, உன் வாழ்க்கை பாரு அவ்வளவுதான், நீ விழுந்து போயிட்ட, உனக்கு எவ்வளவு கடன் இருக்கிற பாரு, எவ்வளவு வியாதி உனக்கு இருக்கு பாரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நாம சொல்லணும், இது முடிவு அல்ல, இது முடிவு அல்ல, இது தற்காலிகமானது. முடிவுங்கிறது தேவ பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது கிடையாது, மாறாக ஜெயமே வெற்றியே இருக்கிறது. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உபத்திரவம் எப்படிப்பட்டது அப்படின்னா தற்காலிகமானது, அது நிரந்தரமானது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்டு ஆனா திடன் கொள்ளுங்க. ஏன் திடன் கொள்ளுங்கன்னு சொல்றாரு? அது கொஞ்ச காலம்தாப்பா உனக்கு இருக்கும், கொஞ்ச காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் அது புரட்டி போடும், ஆனா நீங்க திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்லுகிறார், சபைக்கு எழுதுகிற பொழுது, மேலும் 2 கொரிந்தியர் 4:17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். நம்முடைய உபத்திரவம் எவ்வளவு காலத்துல நீங்குமாமா? அதி சீக்கிரம்னா என்னது? சீக்கிரங்கிறது அதே உடனே. அதி சீக்கிரம்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த பிரச்சனை. அல்லேலூயா. ஆனா நீங்க சொல்லலாம், அது அப்படியே நடக்குது? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளேயா பிரச்சனை முடியுது? 10 வருஷமா இருக்குது, 15 வருஷமா இருக்குது. சில பேர் நினைக்கிறது என் வாழ்க்கையில் இன்னும் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிற அந்த பிரச்சனை எல்லாம் எவ்வளவு காலத்தில் நீங்கும்? அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம். என்ன உபத்திரவம் அது? அல்லேலூயா. என்ன லேசான உபத்திரவம் தெரியுமா அது? நீங்க அந்த வேத பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது 11வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதே புஸ்தகம் 11:23 அவர் சொல்ல, நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் ஜெயிலில் நான் வைக்கப்பட்டேன், அநேக தரம் மரண அவதியிலே அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக. எத்தனை முறை? இயேசு 1 முறை, ஆனால் இவர் 5 முறை அடிபட்டேன். மிலாறுகளால் 3 முறை அடிபட்டேன். 1 தரம் கல்லாலேயே என்னை அடித்து கொன்னாங்க. செத்து போயிட்டான்னு நினச்சி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. கர்த்தரோ என்னை எழுப்பினார். 3 முறை கப்பல் சேதத்தில் உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கடந்தேன். கடலில் கடலுக்குள்ளேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒரு ராப்பகல் முழுவதும் கடந்தேன். அநேக தரம் நான் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் அநேக மோசங்கள் வந்தது, திருடர்களால் எனக்கு அநேக பாடுகள் வந்தது, என் சுய ஜனங்களால் எனக்கு அநேக பாடுகள் வந்தது, தெரியாத ஜனங்களால் எனக்கு அநேக மோசங்கள் வந்தது, பட்டணங்களில் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது, வனாந்திரத்திலையும் எனக்கு நிறைய மோசங்கள் வந்தது, சமுத்திரத்திலையும் எனக்கு மோசம், எங்கே இருந்தாலும் மோசம். எல்லா சகோதரத்தில் இருக்கிற மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் ஆபத்திலும் அநேக முறை பட்டினியிலும் உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும்
அதை தான் சொல்றாரு லேசான உபத்திரவன்ட்டு. இருக்கிறீங்களா? அவர் சொல்றாரு இவ்வளோ பாடுகளை அவர் சொல்றாரு இந்த லேசான. அப்ப நமக்கு வந்தது இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கா? அப்ப நமக்கு என்ன உபத்திரம்? அது லேசான உபத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்ற லேசான நம்முடைய உபத்திரவம் அப்படின்னு சொல்ல, லேசானது அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. ஏன் அப்படின்னா வருங்காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிரீடத்தை நினைக்கும் பொழுது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் கம்பேர் பண்றார் எது கூட? ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற நித்திய கிரீடத்தை அவர் கம்பேர் பண்ணி பார்க்கிறார். அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, ஆமென். அப்ப உபத்திரவம் அப்படிங்கிறது லேசானது, அது ஒண்ணு நிரந்தரமானது அல்ல. எது நிரந்தரமானது அப்படின்னா தேவன் நமக்கு நித்திய கன மகிமையை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தாரா? அப்ப நாமளும் ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க நீ தோத்துட்டேன்ட்டு. நம்ம சொல்லுவோம் இன்னும் சீன் முடியல, இன்னும். ஆமா, தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல. என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த மாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோதரி, எத்தனையோ காரியங்கள் உங்க வாழ்க்கையில தோல்வியா போயிட்டு இருந்தது. உங்க வாழ்க்கையில சோத்திரம் ஜெயமே இல்லாத ஒரு நிலைமை வந்தது. எந்த காரியத்திலெல்லாம் நீங்க தோற்று போனீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்யலாமா? ஸ்தோத்திரம். நான் திடன் கொள்ளுவேன். யாருக்கு? எதிலிருந்து திடன்? பயத்திலிருந்து, அவிசுவாசத்திலிருந்து. ஆமா, விசுவாசம் வேணும். நான் பயப்படாமல் இருப்பேன். அதுதான் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள், ஏன் என்றால் அவர் ஜெயித்தார், அப்படி நானும் ஜெயமுள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க போய் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த ஜெயத்தை நம்ம கையில கொடுத்து இதை நீ கொண்டாடு. அல்லேலூயா. சில பேர் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கோப்பையை வாங்கிட்டு தனக்கு பிரியமானம் கையில கொடுத்துருவாங்க. அதை தூக்கிட்டு என்ன செய்வாங்க? அவங்க ஜெயிச்ச மாதிரி ஓடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அது மாதிரி தான் ஆண்டவர் ஜெயத்தை அவர் ஜெயித்து அந்த ஜெயத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்து நீ இப்போ கொண்டாடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கொண்டாட்டத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? திடமனதா இருக்க வேண்டும். என்ன திடமனது? விசுவாசத்துல கொஞ்சம் கூட இறங்கிடவே கூடாது. என்னடா இப்படி நடக்குதேங்கிற பயம் வந்துடவே கூடாது. மாறாக நீங்களும் நானும் நினைக்கணும் நான் திடமனதா இருப்பேன். காரணம் என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். கொடுப்பார்ல, கொடுத்து விட்டார். அதை சீக்கிரமாய் நான் காணப்போகிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அதை காணப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சோதரர் எல்லாரும் சொல்லுவாங்க நீ இத்தனை நாளா ஜெபம் பண்ற, எத்தனை நாளா ஆண்டவரை தேடுற, இத்தனை நாளா உன் வாழ்க்கை இந்த மாதிரி நீ பிடிச்சிட்டு இருக்கிற, ஆனா உனக்கு நன்மையே நடக்கலையே. நீங்க சொல்லணும் உன்னை சீன் முடியல, நான் இன்னும் திடமனதா இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தாது. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஜெயம் உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு இந்த விஷயத்தில் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். அவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்குது? எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். அவரை நோக்கி நாம் சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நம்பிக்கை இல்லாமல் நான் இங்கே காலையில் கடந்து வந்தேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ, சமாதானம் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் கடந்து வந்தேன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் பயந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. நான் அவிசுவாசத்தோடு இருந்தேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே என்ற பயத்தோடு இருந்தேன். நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். நான் பார்க்குற பக்கமெல்லாம் எனக்கு இருளாக இருக்கிறது. நான் பார்க்குற பக்கமெல்லாம் எனக்கு தோல்வியாக இருக்கிறது. நான் எங்கே போனாலும் எனக்கு ஜெயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினீரே. நான் திடமனதாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே.
ஓ நான் பயப்படாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. காரணம் நீர் உலகத்தை ஜெயித்தவர். இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஓற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா. ஓ ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கே. எல்லா கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பதாய் செல்லுகிறார், ஜெயமாக என்னை நடத்திடுவார். ஜெய கீதங்களை நான் பாடி ஜெய கொடியை நான் ஏற்றுவேன். ஜெயம் அல்லேலூயா. என் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஜெய கொடி ஏற்றுவேன். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேலே வந்தது மாத்திரமல்ல, நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், காரணம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு பண்ணினேன். இன்றைக்கு ஆண்டவரை தோல்வி எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த தோல்வி நிரந்தரமானதல்ல. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் தான் நிரந்தரமானவர் ஆண்டவரே. நீர் நிரந்தரமானவர் ஆண்டவரே. நீர் தோல்விகளின் தேவன் அல்ல, ஜெய கிறிஸ்துவாகிய தேவன் நீர் ஆண்டவரே. ரபாலாபா சந்தானாபா ஓரா காலா ஷகலா ரியாந்தானாபா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓ திட நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பீராக, விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பயப்படுகிற பயம் இயேசுவின் நாமத்தில் அதை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் எத்தனை தோல்விகளை நாங்கள் சந்தித்திருந்தாலும் பெரிய பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறீர். உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் வந்து சாட்சியா சொல்ல போறாங்க, ஓ இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துக்கிட்டே இருந்தேன், அது நடக்கவே இல்லை, ஆனால் கர்த்தரை நான் பிடிக்கிறதை விடவே இல்லை, ஜெபிக்கிறதை விடவே இல்லை, அவர் மேல இந்த விசுவாசத்தை விடவே இல்லை, நான் பயப்படவே இல்லை, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று சாட்சி சொல்லி ஓ உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓ விசுவாசம் இல்லாமல் வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு திடமனதாய் இருங்கள் என்ற தைரியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தோல்வி பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும், சபையார் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளட்டும், தேவ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தோல்வி அல்ல, கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் என்ற விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து உறுதியாக இருந்து ஜெயத்தை கொடுக்கிறதே நாங்கள் ஆண்டவர் சபையில் மாத்திரமல்ல அநேகருக்கு சாட்சி சொல்ல உம்முடைய அன்பை நாங்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் எடுத்து உரைக்க கர்த்தர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்து உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை பெறுதல் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.